எங்க இருக்கீங்க? நாங்க இன்னும் துர்காவை தேடிட்டு இருக்கோம் கௌரி. சித்தப்பா நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. துர்கா வீட்ல தான் இருக்கா. என்னது? துர்கா வீட்ல இருக்காளா? ஆமா சித்தப்பா, இருங்க துர்கா கிட்ட ஃபோன் கொடுக்கறேன், பேசுங்க. சின்னையா, துர்கா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எங்க போன? நான் வீட்ல தான் இருந்தேன் சின்னையா. மங்கா கொடுத்தத திருப்தியா சாப்பிட்டதும் நல்ல தூக்கம் வந்துச்சா, அப்படியே தூங்கிட்டேன். நாங்க ரூம்ல எல்லாம் வந்து பார்த்தோமே, ஆளை காணோம். சித்தப்பா, தூக்க கலக்கத்துல பழைய சோஃபாலாம் போட்டு வச்சிருக்கோம்ல, அங்க க்ளீன் பண்ண போயிருக்கா. அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதான் நம்ம யார் கண்ணிலுமே படல. ஓ அப்படியா? சரி கௌரி, துர்கா நல்லா இருக்கால? நல்லா இருக்கா சித்தப்பா. அது போதும். நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே? சரி. மேடம், துர்கா வீட்ல சேஃபா தான் இருக்கா. எனக்காக ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல அசோக். அப்புறம் மேடம், அப்பாவை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? சாரி அசோக், ஜனா போலியான ஃப்ளைட் டிக்கெட், பாஸ்போர்ட் எல்லாம் செட் பண்ணி மலேசியாவுக்கு தப்பிச்சு போற மாதிரி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. நான் நினைச்ச மாதிரி அவரு மலேசியன் ஃப்ளைட்ல எல்லாம் போகல. அவருக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருந்திருக்கு. ஆனா அவர் கண்டிப்பா என்கிட்ட மாட்டதான் போறாரு. சீக்கிரமா நல்ல செய்தியோட வரேன்.